இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம் 43 45 முடிய இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர். அவர்தம் சீடர்களிடம், நான் சொல்வதை கேட்டு மனத்தில் வைத்து கொள்ளுங்கள். மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் என்றார். அவர்கள் அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவர்களுக்கு மறைவாயிருந்தது. ஆயினும் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கம் கேட்க அஞ்சினார்கள். அன்பானவர்களே, இயேசு மக்கள் கையில் கையளிக்கப்படுவார், அவரை கொலை செய்வார்கள். இதை ஏன் சீடர்களிடம் நடப்பதற்கு முன்னரே பல முறை திரும்ப திரும்ப இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார்? இது நமக்கு புரியவில்லை. மக்களிடம் அப்படி கையளிக்கப்படுவார் என்று சொன்னதை சீடர்களும் புரிந்து கொள்ளவில்லை. அதை கேட்கவும் அஞ்சினார்கள். அன்பிற்குரியவர்களே, இயேசுவின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள், இன்றைக்கு பலருக்கு இந்த பிரச்சனை உண்டு. நம்பிக்கை உள்ளவர்களில் பலருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? நான் ஒழுக்கமாக நடக்கிறேன், உண்மை கடவுளை ஆராதிக்கிறேன், நேரிய பாதையிலே நடக்கிறேன், எனக்கு ஏன் இந்த சோதனை? மக்கள் மத்தியிலே கையளிக்கப்படுவார்கள். இயேசுவில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு துன்பங்கள் வரும். இதை புரிந்து கொள்ள முடியவில்லை, இல்லையா? சீடர்களும் புரிந்து கொள்ளவில்லை. இயேசுவுக்கு ஏன் அந்த அடாவடி சாவு, கொலை செய்யப்பட்டாரே? ஏன்? அவரை விட ஒருவன் நேர்மையாக இருக்க முடியுமா? அவரை விட ஒருவர் தந்தைக்கு உரியவராக இருக்க முடியுமா? அவரை விட ஒருவர் தூய்மையாக இருக்க முடியுமா? அவருக்கு ஏன் நடந்தது? அவரை பின்பற்றுபவர்களுக்கு நடக்கும். அதை இந்த உலகம் புரிந்து கொள்ளாது. ஆகவே நாம் எதிர்பார்க்க வேண்டியது என்ன? புனித பவுல் சொன்னதை போல, நான் எருசலேமுக்கு செல்லுகிறேன், எனக்கு கை விலங்குகளும் சாவும் காத்திருக்கின்றது, சிறையும் காத்திருக்கின்றது என்றெல்லாம் சொன்னாரே. இந்த உலகில் நமக்கு இவைகளெல்லாம் எப்பொழுதும் இருக்கும். பல நிலைகளிலே, சிறியதாக பெரியதாக, துன்பங்கள், துயரங்கள், நெருக்கடிகள், இழிவு படுத்துகின்ற நிகழ்வுகள் எல்லாம் இருக்கும், காத்திருக்கும். பேதுருவிலே முதல் கடிதத்திலே 5வது அதிகாரம் அதில் 7வது வார்த்தையில் பார்ப்பதை போல, 8வது வார்த்தையில் பார்ப்பதை போல, கர்ஜிக்கும் சிங்கம் போல வாயிலே படுத்திருக்கிறான் சாத்தான், யாரை விழுங்கலாம் என்று எப்பொழுதும் காத்திருக்கிறான். இயேசுவில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அவன் எப்பொழுதும் வாயிலில் படுத்திருப்பான், எப்படி விழத்தாட்டலாம் என்றுதான் இருப்பான். அதுதானே நமக்கு அடையாளம், that we are believers of Christ, the true redeemer, savior. அதுதான் நமக்கு அடையாளம். சோதனைகள் வரும், யாரால் வருகிறதோ அது விஷயம் வேறு. ஆனால் சோதனைகள் வரும், இயேசு சொல்லி இருக்கிறார். துன்பங்கள் வரும், உங்களுக்கு துன்பங்கள் உண்டு. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்த்து ஆழம் தெரிந்தும் கூட ஆழத்திலே இறங்க வேண்டும். துன்பங்கள் உண்டு என்று தெரிந்தும் கூட உண்மையாயிருக்க வேண்டும். இயேசுவுக்கு சாட்சி பகர வேண்டும். அதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டிய உண்மைகள். எல்லாம் வல்லவரே, உம்மை போற்றி புகழுகிறோம். நாங்கள் இயேசுவை போல எப்பொழுதும் எதிர்பார்த்து இருக்க எங்களுக்கு வலிமையை தாரும், விசுவாசத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.